இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20 26 முடிய ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, கொலை செய்யாதே அந்த கட்டளையை பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் கடைபிடிக்கிறார்கள். யாரையும் தலையை வெட்டி கொலை செய்வதில்லை, விஷம் கொடுத்து கொலை செய்வதில்லை. அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? கட்டளையை கடைபிடிக்கிறோம், ஆனால் சகோதரனை அன்பு செய்யாமல் விடுகிறோம், பகைமை பாராட்டுகிறோம், வர்ம வைராக்கியத்தோடு இருக்கிறோம், அந்த வர்ம வைராக்கியத்தோடு பலி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், இவைகளெல்லாம் செல்லாது, அன்பு செய் இயேசு சொல்லுகிறார். மற்றவன் மனதை புண்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பதிலும் கூட அன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆகையினால் வெறுமனே அந்த கட்டளை லெட்டர் ஆஃப் த லா என்று சொல்லுகிறார்களே, அதை கடைபிடிப்பார்கள். வார்த்தை நான் கொலை செய்யலப்பா, ஆனால் நீ பார்க்கும் பொழுதே, கண்ணால் பார்க்கும் பொழுதே இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்கிறாயே, உன்னுடைய உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும். உள்ளத்திலே நாம் தூய்மை அடைந்தால்தான் உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற காம இச்சைக்கான காரியங்கள் வெளியேற்றப்படுகிறது. பகைமை, வர்மம், வைராக்கியத்திற்கான காரியங்கள் வெளியேற்றப்படுகிறது. அப்ப அடிப்படையிலேயே நாம் தூய்மை அடைய வேண்டும். அடிப்படையிலேயே அன்பே கடவுள் என்று சொல்லுகிறதன்படி அவருடைய பிள்ளைகள் நாம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் போதிக்கிறார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெறுமனே கட்டளைகளே அல்ல, அதனுடைய எதிர்பார்ப்பின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களுடைய உள்ளத்தில் தூய்மையும் உண்மையான அன்பும் நிறைந்திருக்க எங்களுக்கு நீர் வரம் அருள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தையே நீர் பார்க்கிறீர். அதற்கேற்ப நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.